ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நான் யூகேல லேட்டஸ்ட்டா வந்திருக்கிற ஒயிட் பேப்பர்ல ஸ்டூடண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி, அதுக்குரிய சேஞ்சஸ் என்னென்னன்னு சொல்லியும், ஸ்டூடண்ட் விசா ப்ராசஸ் என்னென்னன்னு சொல்லியும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களோட ஸ்டூடண்ட் விசாவ அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லியும் பார்க்க போறோம். என்னுடைய பேர் ஜனனி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒயிட் பேப்பரின் படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் அவ்வளவு பெரிய மாற்றங்களோ பாதிப்போ இல்லைன்றதான் குட் நியூஸ். ஆனா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிராஜுவேட் விசா 2 இயர்ஸ்ல இருக்கிறத 18 மாசமா குறைக்க போறதா பிளான் பண்ணி இருக்கீங்க. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறீங்களா இருந்தா நீங்க இனித்தான் கிராஜுவேட் விசாக்கு போறீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட பிறகு உங்களுக்குமே 18 மாசம் தான் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது யூனிவர்சிட்டிஸ் 95% என்ரோல்மெண்ட் ரேட்டையும், அதே நேரத்தில் 90% ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வேணும்னு சொல்லியும் அவங்களுக்கு ஒரு ஒரு கோடிங் சிஸ்டம், ரெட் ஆம்பர் கிரீன் பேண்டிங் சிஸ்டம் கொண்டு வர போறதா அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா இது எல்லாமே ப்ரப்போசலாக தான் இருக்குது. இது இன்னுமே சட்டமா வரையில. ஸோ உங்களோட கையில சிஏஎஸ் இருக்குமா இருந்தா நீங்க இப்பவே அப்ளை பண்ற நடவடிக்கைகளை பார்க்கலாம். விசா கிடைச்ச உடனே அடுத்த நீங்க செய்ய வேண்டிய வேலை அக்கமெண்டேஷன் புக் பண்றது தான். சேஃபான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அக்கமெண்டேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவுமே கஷ்டமான வேலை. அதுக்கு தான் உங்களுக்கு இருக்கு amberbooking.com. அம்பர் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே அக்கமெண்டேஷன் கொடுக்கறதால டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய காஸ்டைன் உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 24/7 சப்போர்ட் தருவாங்க. வெரிஃபை பண்ணப்பட்ட ரூம்ஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வைஃபை எல்லாமே இன்க்ளூடட். எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே இல்லை. அதோட காலேஜுக்கு கிட்டவா இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். புக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்பவுமே ஈஸியான, டென்ஷன் ஃப்ரீயான ஒரு புக்கிங் ப்ராசஸ். ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் என்ற டேக்லைனுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி அக்கமெண்டேஷனை இப்பவே நீங்க புக் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக யூகே ஸ்டடி விசா ப்ராசஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கோர்ஸும் யூனிவர்சிட்டின்னு சொல்லி டிசைட் பண்ணணும். ரெண்டாவதாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசிஏஎஸ்க்குள்ளால் அப்ளை பண்ணணும். மூன்றாவதாக உங்களோட ஆஃபர் அக்செப்ட் ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஸ்டேஜில் ஃபண்டிங்குக்கு அரேஞ்ச் பண்ணணும். ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணின பிறகு நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணி யூ கேன் கெட் ரெடி டு மூவ் டு த யூகே. அடுத்ததாக நாங்கள் யூகே யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் டைம் லைனை பார்ப்போம். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூசிஏஎஸ் சர்ச் டூல் ஃபாலோயிங் இயருக்குரிய கோர்சஸை டிஸ்பிளே பண்ண போகுது. மேயில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அண்டர் கிரேட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். செப்டம்பரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டி இருக்கு. மிட் அக்டோபரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ், மெடிசின், டென்டிஸ்டோ, வெட்டினரி மெடிசினுக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய டெட்லைன். மிட் ஜன்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அண்டர் கிரேட் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் உரிய டெட்லைன். எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிட் மே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டிஸ்கிட்ட இருந்து டிசிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெட்லைன் ஜனவரி. எண்ட் ஆஃப் ஜூன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் வில் பி சென்ட் டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜ். ஜூலைல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் deadline to apply for any extras. அதோட clearing will open. உங்களுக்கு லைசன்ஸ் யூகே யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் கிடைச்சா பிறகு அதோட சேர்த்து சிஏஎஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸும் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ரூஃபை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். ஷோ மணி, அதுக்குரிய டியூஷன் ஃபீ, உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே காட்ட வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு இங்கிலீஷ் ரிக்வயர்மெண்ட், அதோட அதாவது நீங்கள் இங்கிலீஷ் ரீட் அண்ட் ரைட், ஸ்பீக் பண்ண எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 18 வயசுக்கு உட்பட்ட ஆளாக இருந்தால், அதாவது 16 17 சொல்லி சொன்னால் பேரண்ட்டு கன்சர்னும் தேவைப்படும். இனி நாங்கள் இதை டீட்டெயிலாக பார்ப்போம்.
அடுத்து விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லைசன்ஸ் ஸ்பான்சர்கிட்டேருந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் தேவைப்படும். இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு CAS ரெஃபரன்ஸ் நம்பர் தருவினம். இதை வச்சு தான் நீங்கள் வந்து விசாக்கு அப்ளை பண்ணணும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வந்து படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், a full time course leading to a qualification that's below degree level RQF level 3, 4 or 5 with at least 15 hours a week of organized daytime study. A full-time course leading to a qualification that's degree level or above RQF level 6, 7 or 8. A full-time course at degree level or above RQF level 6, 7 or 8 that's equivalent to a UK higher education course and is being delivered as part of level 7 or above. An English language course at level B2 or above in a common European framework of reference of languages. You may also need an academic technology approval scheme certificate if you're studying or researching sensitive topics at RQF level 7 or above. மணி வந்து எவ்வளோ வேணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட கோர்ஸ் ஃபீ 9 மந்த்ஸுக்கு தேவையான கோர்ஸ் ஃபீ வந்து காட்ட வேண்டி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், லண்டனுக்கு உள்ளேன்னு சொல்லி சொன்னால் £1483 பெர் மந்த் காட்ட வேண்டி இருக்கு. அதே நேரம் லண்டனுக்கு வெளியிலேன்னு சொல்லி சொன்னால் £1136 பெர் மந்த் காட்ட வேண்டி இருக்கு. விசா ஃபீ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் £524 to apply for a student visa from outside the UK, £524 to extend or switch to a student visa from inside the UK. அதோட நீங்கள் வந்து யாராவது டிபெண்டன்ஸ் வந்து உங்களோட ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்கு. இங்கே வந்து IHS ஃபீயும் பே பண்ண வேண்டி இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் £776 per year for students, their dependents and those on a youth mobility scheme visa as well. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இங்கிலீஷையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து SCLT ஸ்டாண்டர்டில் உங்களால் 7 மண்டு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் இங்கிலீஷில் செய்திருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து இந்த இங்கிலீஷுக்கு ப்ரூஃபாக காட்ட முடியும். அடுத்த வந்து விசா வந்து நீங்களாகவே கவர்மெண்ட்டின் வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ளை ஆன்லைனுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் a current passport or other valid travel documentation, a confirmation of acceptance for studies, proof you have enough money to support yourself and pay for your course. This will vary depending on your circumstances. A valid ATA certificate if your course and nationality require it. Proof of parental or other legal guardian consent if you are under 18. Proof of your relationship to your parent or guardian if you are under 18. Your TB results. Written consent for your application from your financial sponsor if you have received sponsorship for your course fees and living costs in the last 12 months. You may need to provide additional documents depending on your circumstance. If you are under 18, you will need written consent from both parents or legal guardians, your visa application, your living and care arrangements in the UK, your travel to the UK. You will also need to provide a copy of your birth certificate that shows the name of your parents. Your dependents பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் a government sponsored student starting a course that lasts longer than 6 months, a full-time students on a postgraduate level course that lasts 9 months or longer. Your partner and children may be able to apply to come to the UK or stay longer in the UK. If your postgraduate level course starts on after 1st January 2024, it must be either a PhD or other doctorate, a research-based higher degree. Money they need to support themselves. £845 a month for courses in London, £680 a month for courses outside London. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.